வணக்கம். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு சின்ன விஷயம். பல சந்தர்ப்பங்களில் எல்லாருக்குமே இது நடக்கக்கூடியது தான். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கவலைப்படுவோம். ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமாகட்டும், அந்த கவலையிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது. சீக்கிரம் வர மாட்டாங்க இல்லையா? இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அந்த வேலை எனக்கு இன்றைக்கி செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு எதையுமே செய்ய மாட்டாங்க. சில பேர் விரக்தியாக பேசுவாங்க. எது ஒன்றையுமே ஒரு துடிப்பு உணர்வோடு அந்த உயிர்த்துவத்தோட நாட மாட்டார்கள். ஆக நம்ம என்ன செய்கிறோம், ஒன்று கவலைக்குள்ளே மூழ்கி போயிடுறோம், இல்லைன்னா சோம்பேறித்தனத்தில் தூங்கணும்னு நினைக்கிறோம். அதுவும் இல்லைன்னாக்கா விரக்தியின் எல்லைக்கு போயிடும். நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மையோடு நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தான் விடுபடுறது? அப்படியே இருந்துட முடியுமா? அப்படியே அதை உள்வாங்கி கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதையுமே செய்ய முடியாது. பைத்தியமாக தான் தெரிய முடியும். எல்லாருக்கும் கவலை வரும், எல்லாருக்கும் சோம்பேறித்தனம் வரும், எல்லாருக்கும் விரக்தியும் வரும். அந்த சமயங்களில் உடனடியாக அதிலிருந்து எப்படி விடுபடுவது? ஏதாவது மந்திரம் இருக்கா? சொல்லலாமா? இப்போது எண்கள் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எண்களை நாம் கூற வேண்டும். என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை. சில சமயம் எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னோம்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பெரியவர்கள்லாம், தூக்கம் வரலன்னா 1 2 சொல்லு, ஒரு 50 சொல்கிறதுக்குள்ளார உனக்கு தூக்கம் வந்துரும்பாங்க. இல்லைன்னா 50லேருந்து 1 வரைக்கும் தலைக்கீழே சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது உண்டு, இது மாதிரி சொல்கிறது இருக்குது, நடைமுறையில் இருக்குது. அந்த தூக்கம் வராததுக்கு காரணம் என்ன? கவலை தான். அந்த மாதிரி நம்ம எந்த விதமான ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தாலும் அதிலேருந்து உடனே விடுபட்டு விட வேண்டும். அதுதான் முக்கியம். அதுக்கு உள்ளேயே போய்கிட்டு இருக்கக்கூடாது, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன பயிற்சி. என்ன பயிற்சி? எனக்கு ரொம்ப இப்போ மனம் விரக்தியாக இருக்குது, சோம்பலாக இருக்குது, என்னால் எதுவும் செய்யலைப்போ, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம துடிப்போடு செயல்பட வேண்டும் என்று முதல்ல மனசில் நினைக்கணும். அப்போ உடனே என்ன பண்ணணும், அமைதியான இடத்துல போய் உட்காந்து நல்லா நம்ம மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடணும். ஒரு நீண்ட மூச்சை உள்ளே இழுத்து மிக மெதுவாக அதனை விட வேண்டும். கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய மூச்சை மட்டுமே கவனிக்க வேண்டும். நம்ம எப்படி உள்ளே இழுக்கிறோம், எப்படி வெளியில் விடும், கவனத்தை சிதற விடக்கூடாது. ஆமாம், அதுக்கு தான் அமைதியான இடத்துக்கு போக சொல்கிறேன். போயிட்டு நல்ல ஒரு அந்த மூச்சு பயிற்சி ஒரு 5 நிமிஷம், இல்லைன்னா 5 என்ற வரைக்கும் கூட போதும். எண்ணிட்டிங்கன்னா திரும்பி அடுத்து என்ன பண்ணணும், அதே கண் மூடிய நிலையில் 5 4 3 2 1 அவ்வளோதான் எண்ணிட்டிங்கன்னா அப்படி உடனே எந்திரிச்சிடணும். 5லேருந்து 1 வரைக்கும் சொல்லிட்டோன்னா அடித்து பிடிச்சி டக்குன்னு எந்திரிச்சிடணும். அந்த நிலையிலேருந்து எழுந்திரிச்சு, எதுக்காக இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கும், அடுத்த வேலையை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு நம்மளுக்கு நாமளே துடிப்போடு சொல்லிக்கொண்டு நம்முடைய பணியை பார்க்க வேண்டும். அப்படி அந்த ஒரு செகண்ட், ஒரு 5 நிமிடங்கள்னு சொல்கிறேன் இல்லையா, மூச்சை இழுத்து இந்த எண்ணை சொல்லுவதற்கு 5 நிமிடங்களாவது வேண்டும், கண்டிப்பாக வேணும். அப்போது தான் மனம் அமைதிப்பட்டு மூளையும் தன்னுடைய செயல்திறனை புதுப்பித்து கொள்ளும். இதுதான் இதனுடைய தாற்பயம். சாரி. அப்போ நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம்னு சொல்கிறோம்ல, நம்ம போய் முகம் கழுவிட்டு வருவோம் சில சமயம். எனக்கு அதுவும் உண்டு. தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நடைமுறையில் இருக்கிறது தான். இப்போ அந்த மாதிரி செய்யும்பொழுது என்ன ஆகும், இந்த 5 to 1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு சிறிய பயிற்சி. நல்ல மூச்சை இழுத்து மிக மெதுவாக வெளியேற்றி அந்த 5லிருந்து 1 வரை மெதுவாக சொல்லும் பொழுது மனமானது படிப்படியாக 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 அமைதி பெறும். அந்த அமைதியான நிலைக்கு வரும்பொழுது தெளிவு பெறும். அந்த தெளிவு பெற்ற உடனே டக்குன்னு எந்திரிச்சுக்கணும். எழுந்து நம்முடைய பணி என்ன என்பதை நாம் செய்ய வேண்டும். அப்போது இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற அந்த சிறந்த தெளிவினை உங்களுக்கு காட்டிவிடும். அப்போ என்ன நடக்கும், வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி நாம் பயணிக்க முடியும்.
குழந்தைங்களுக்கு படிக்கும்போதும் இதுதான். சில குழந்தைங்க என்ன பண்ணும்னாக்கா, கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு, எனக்கு படித்தா மண்டையிலேயே ஏறல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டேஜில். அந்த நேரத்தில் விட்டுருங்க. அந்த குழந்தைங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. அது எந்திரிச்சு வெளியில் போனால் போகட்டும், விட்டுடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. ஏன்னா மூளை என்ன பண்ணுன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அந்த இதெல்லாம் எடுத்துக்கும். நம்ம படிக்கிறதெல்லாம் எடுத்துக்கும். கொஞ்ச நேரம் என்னன்னா, அதுக்குமே என்ன ஆகும்? ஒரு களைப்பு வரும். அந்த நேரம் தான் நம்மளுக்கு மண்டையில் ஏறலன்னு சொல்லுவோம். என்ன தான் படித்தாலும் மண்டையிலே ஏறலடான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அந்த நேரம். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது போய் வாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்பி உட்காரணும். இது நிறைய பெற்றோருக்கு தெரியுதில்லை. இப்போ தானே உட்காந்து அதுக்குள்ளார என்ன போ படி அப்படிமா. தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீர்கள். எப்போ மண்டையில் ஏறலை, என்னால் படிக்க முடியல, கவனம் செலுத்த முடியலங்கிறையோ உடனே அவங்கள எழுப்பி எங்கேயாவது ஒரு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் போயிட்டு வரட்டும். போயிட்டு வந்தால் என்ன ஆகும்னாக்கா, அவர்கள் மூளையானது சுறுசுறுப்படைந்து இப்போ விட்டதை போல 10 பங்கு சக்தியோடு வந்து எதை விட்டமோ அதை உடனே கிரகித்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்துவிடும். இதுதான் உண்மை. ஆக இந்த ஒரு சிறிய தகவலோடு இன்று நான் விடைபெறுகிறேன். இதை நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். எதற்குன்னு சொன்னாக்கா கல்விக்கு மட்டும்தானான்னு கிடையாது. நாம் கவலையோடு இருக்கும்போதும் சரி, எதையுமே செய்ய முடியலன்னு அப்படியே துவண்டு போயிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி காலகட்டங்களிலும் சரி, சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? இந்த 5 முதல் 1 வரை எண்ணுவதை மூச்சு பயிற்சியோடு சேர்த்து செய்தோமானால் மிக எளிதில் அதிலிருந்து விடுபட்டு தெளிந்த நீரோடை போல மனமும் அமையும், நமது செயலும் சிறப்பாக அமையும். நம்ம நினைச்சதை விட இரட்டிப்பான வேகத்துடன் நமது செயல்களை நம்மால் செய்ய முடியும். நன்றி. அடுத்த பதிவோடு மீண்டும் நான் உங்களுடன் இணைய வருகிறேன்.